இன்றைக்கி சனிக்கிழமை டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்ப ரொம்ப நாளாக எனக்கும் பிரியாவுக்கும் புளிக்குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசை. சரி விடுன்னு ரெசிபியெல்லாம் பார்த்து எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கலான்னு பார்த்தா கத்திரிக்காய் இல்லை வீட்டில். சரின்னு சொல்லி நானும் அவளும் பையை தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு 8 கத்திரிக்காய் எண்ணெய் வச்சாப்பில் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை அள்ளி ஊற்றி கத்திரிக்காயை வெட்டின மாதிரியும் இல்லாமல் வெட்டாத மாதிரியும் இல்லாமல் ஆனால் நல்லா வெட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்து அழகாக இப்படி எடுத்து வச்சாச்சு. பார்க்கவே எச்சியூறுதா. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டாக பாத்திரத்தை வச்சு ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இப்போ பெரிய வெங்காயத்தை இப்படி கோணல் கட் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம அரைச்சி மசாலாவாக தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு சின்னதாக வேணும் பெருசாக வேணும்னு எதுவும் கிடையாது. ஸோ நவ் வி ஆர் வதக்கிஃபையிங் திஸ் பெரிய வெங்காயம் அன்டில் இது சாஃப்டாக மாறுற வரைக்கும். தென் இஞ்சி பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சதை சேர்த்திட்டு இப்படியும் சேர்த்தலாம், இல்லை பேஸ்ட்டாகவும் சேர்த்தலாம், தங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் அதையும் மறுபடியும் வதக்கிஃபையிங் பண்ணதுக்கப்புறமா 3rd ஸ்டெப்பாக இதில் மசாலா பொடி தான் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள். நாங்கள் இங்கே 1, 2 அண்டு 3 அண்டு 3.25 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையானதை பார்த்து சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் மேட்ரு காரத்துக்காக மிளகாத்தூள். ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு 1 and 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். பட் எங்களுக்கு காரம் பற்றாமல் கடைசியில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. நாம் போட்ட மசாலா பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும்ல. ஸோ அதுக்காக வி ஆர் நவ் வதக்கிஃபையிங் திஸ் மிக்சர். அண்ட் தென் ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் திஸ் ப்ரொசீஜரில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணுறோம். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருப்போம். பிகாஸ் நம்ம அதை அரைக்க போகிறோமே. அண்ட் க்ளோஸ்அப் ஷாட்டு நம்ம வதக்கி அதை ஆற வச்சு மிக்சியில் இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கிறோம். அடடே. அதுக்கப்புறம் தேங்காயை இப்படியோ இல்லை துருவியோ எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். ஒன்று சோம்பு, அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், அது ஒரு 1 or 1.5 டேபிள் ஸ்பூன். எல்லாமே நம்மளுடைய மனக்கணக்கு தானே, அதுக்குன்னு அள்ளி போட்டுறக்கூடாது. 4-5 டேபிள் ஸ்பூன்னு அளவாக போடணும். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருங்க. அம்புட்டு தான் மசாலா ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு 15 நிமிஷமாக நெல்லிக்காய் சைஸ் புளியை நம்ம ஊற வச்சுருக்கோம். அது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கேன். மறுபடியும் பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகை போட்டு அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு 3 இல்லை 4 வரமிளகா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருகாப்பில். சத்தம் கேட்குறக்கே நல்லா இருக்குது இல்லை? கருகாப்பிலை கழுவிட்டு போட்டனால இந்த குதிக்குது. கையிலலாம் எண்ணெய் தெரிச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப், நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது நம்ம அரைக்க போகிறது இல்லை, அதனால் பொடியாக நறுக்கிட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அரைச்சி வச்ச மசாலா. இந்த மசாலா அரைக்கிறப்பவே வாசம் என்ன ஒரு வாசம். அந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணியும் ஊற்றி கலந்து விட்டுட்டு வேணுங்கிற அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு 4 டைம், உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 4 டைம் நக்கி பார்த்து சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. சைடில் அப்படியே சாதமும் வச்சுட்ருந்தோம், அதுவும் ஆயாச்சு. புளி தண்ணியை கரைச்சி அதையும் இதில் சேர்த்திட்டு மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வணக்கி வச்ச கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கத்திரிக்காய் நல்லா அந்த மசாலாவில் குளிக்கிற மாதிரி உள்ளே அமுக்கி விட்டு அந்த கத்திரிக்காய்க்குள்ளே அந்த மசாலா போகிற மாதிரி நல்லா தள்ளி விட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வித்தையும் பண்ணிடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு குழம்பு நல்லபடியாக டேஸ்ட்டாக வரணும்னு தானே, அது கூட வரலன்னா எப்படி? அதனால் ஒவ்வொரு கத்திரிக்காயும் லெஃப்ட் அண்ட் ரைட் புரட்டி விட்டு மூடியை எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆத்தா அப்படின்னு தான் இருந்துச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பர் ஸ்மெல்லோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. அதுவும் நாங்கள் வச்சது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களால் நம்பவே முடியல. அப்புறம் என்ன, சுட சாதத்தை போட்டு குழம்ப ஊற்றி ஒரு பிடிக்க வேண்டியது தான்.
பை.